சீப்பை எடுத்து தலை சீவ ஆரம்பித்தாலே முடி கொத்து கொத்தா வேரோட வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். பர்டிகுலராக இந்த வீடியோவில் ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்டர்னலாக நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும், அதே மாதிரி என் சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க மூலயமா தெரிஞ்சுக்கிட்ட சில அனுபவ தகவல்களையும் ஒரு 4 டிப்ஸ் மூலயமா உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சுத்தமான தேங்காய் எண்ணெயை தலைக்கு யூஸ் பண்ணணும். செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயை மைல்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம தலையில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணணும். சில பேருக்கு எண்ணெய் வைக்கிறது பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தேங்காய் பால் எடுத்து அதையும் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணாலுமே முடிக்கு நல்லா ப்ரோட்டீன் சத்து கிடச்சி அதனால் ஹேர் ஃபாலு கண்ட்ரோல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 2வது டிப்ஸ் என்னென்னா, சின்ன வெங்காய சாறு இதை எடுத்துக்கிட்டு அதை நம்ம உச்சந்தலையில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு அந்த வெங்காயச்சாறு நம்ம முடி முழுசுமே பரவுற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு ஒரு மைல்டான ஷாம்பை வச்சு ஹேர் வாஷ் பண்ணணும். இதை வாரத்துக்கு 2 முறை பண்ணும்போது நம்ம ஹேர் ஃபாலு கண்ட்ரோல் ஆகிறத நம்ம கண்கூட பார்க்க முடியும். இந்த வெங்காயச்சாறு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா, வெங்காயத்தில் இருக்கிற சல்ஃபர் முடிக்கு கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறதுனால முடியுடைய வளர்ச்சியை தூண்டுது. இதனால் முடி உதிர்வதற்கான காரணத்தை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் லாஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த வெங்காயச்சாறு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். 2வது டிப்ஸ் என்னென்னா, செம்பருத்தி பூவையோ இல்லைனா இலைகளையோ தலைக்கு பயன்படுத்துறது. அதுக்கு செம்பருத்தி பூக்களை நல்லா நசுக்கிட்டு தேங்காய் எண்ணெயில் இல்லைன்னா நல்லெண்ணெயில் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கணும். இந்த எண்ணெயை நம்ம தலையில் நல்லா கைகளை வச்சு மசாஜ் பண்ணி விட்டுட்டு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற விட்டுணும். அப்புறமா ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு கோல்டு வாட்டரில் குளித்து காய வச்சிடணும். அப்போது இந்த செம்பருத்தி பூ நம்ம முடியுடைய வளர்ச்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதோட நம்ம தலையில் இருக்கிற நரையையும் தடுக்குது. அதே மாதிரி பொடுகு வராமலையும் தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயத்தில் முடி உதிர்வையும் கட்டுப்படுத்துறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அதே மாதிரி முடி மென்மையாகவும் ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும் இந்த செம்பருத்தி பூக்களையோ இல்லைனா இலைகளையோ பயன்படுத்தும் போது. 4வது மிக முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, நெல்லிக்காய் சாறை தலையில் பயன்படுத்துறது. காட்டு நெல்லிக்காயை எடுத்து அதை மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜூஸோட கொஞ்சமாக லெமனை சேர்த்துக்கிட்டு அந்த மிக்சரை நம்ம தலையில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுட்டு வெதுவெதுப்பான நீரில் குளிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம ஹேர் ஃபாலில் ஒரு சேஞ்சஸ் வரதை கண்கூட பார்க்க முடியும். இப்போது இந்த வீடியோவில் நான் 4 முக்கியமான டிப்ஸு எக்ஸ்டர்னலாக ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு வரும்போது ஹேர் லாஸை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது ஒரு மெத்தடை மட்டுமே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை ஒன் வீக் ஒரு ரெமெடி, அடுத்த வீக் இன்னொரு ரெமெடி அப்படின்னு மாற்றியும் பண்ணிவிட்டு ரெகுலராக ஒரு 1 மந்த்துக்கு இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்கள் ஹேர் ஃபாலில் சம் சேஞ்சஸ் வரதை நீங்களே கண்டிப்பாக பார்ப்பீங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை. மறக்காமல் நான் சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணி உங்களுடைய ரிசல்ட்டை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஃப்யூச்சரில் யாராவது ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை.